Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு டிஃபன் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துர்க்கேங்க. 1.5 கப் கோதுமை ரவை கூட 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேங்க. நம்ம உப்புமா செய்றோம் இல்லைங்களா, அந்த கோதுமை ரவை தான் இது. 1.5 கப் எடுத்துர்க்கேன். 1/2 கப் வந்து பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம இப்ப வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா இது வந்து கழுவிட்டாங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க. அதே அளவுக்கு கோதுமை ரவையும் ஊறினாவே போதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மாவு மாதிரி ஆகுங்க. அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணி எல்லாமே நம்ம ஊற்றிடலாங்க. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாயும் நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஒரு டைஜஷனுக்காகவும் நம்ம இஞ்சியும் சேர்த்திக்கலாம். இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரு துண்டளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பு, அப்புறம் ஊற வச்சுருக்க கோதுமை ரவை, இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் தோசை ஊற்றுறப்போ நம்ம அரைச்சிட்டு உடனே இதில் வந்து நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இதை புளிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மொறுன்னு தோசை வருங்க. இப்போ நான் வந்து கல் வச்சுக்கிறேன், தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வரும். இது வந்து ரொம்ப தண்ணியாவோ இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். அப்போ தான் வந்து தோசை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதே மாதிரி மெலிசாவும் வரும். நம்ம தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கரைச்சிக்கிட்டா போதுங்க. சுற்றி இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு தோசை. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனுங்க. கோதுமை ரவையும் பாசிப்பருப்பு மட்டும் நம்ம அரிசியே சேர்க்காம நம்ம இந்த தோசை செஞ்சுருக்கோம். இப்போ நான் இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை ஈவன் நம்ம வந்து அடை மாதிரி கூட சுட்டுக்கலாங்க. கொஞ்சம் மொத்தமாக போட்டு அதுக்கு மேலே வெங்காயம்லாம் தூவி நம்ம அடை மாதிரி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாங்க. எப்பயுமே கோதுமை ரவையில் உப்புமாவே செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நினச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயமும் கேரட் துருவலும் மேலே தூவிக்கிறேன். கொஞ்சம் மாவாக இருக்கப்பவே தூவி லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா மாவுலேருந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த மாவோடு சேர்ந்து வெங்காயம், கேரட் எல்லாமே ஒட்டிக்குங்க. அப்போ வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இதை அப்படியே 3ஆக மடிச்சிக்கிறேங்க. 3 சைடும் மடித்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாசிப்பருப்பும் கோதுமை ரவையும் சேர்ந்து சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்லைனா வந்து கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சும்மா சாப்பிட்றப்பவே உங்களுக்கு காரம் எல்லாமே இருக்கனால இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.